நண்பா ஜீவா, நீ என் பக்கம் நீ திரும்பல, நீ என்ன விரும்பல, நான் வார்த்தை ஒன்றும் வந்துட்டு அரும்பல, அவ்வளோதான் தற்கால். நானே பாடி நானே ஆடுறதுல இதுல என்ன விஷயம்னு எனக்கே தெரியல. சேவற்கொடி வடித்தவனே, காதல் கவி படித்தவனே, பன்முகனே, நன்முகனே, இன்முகனே, சண்முகனே, அப்பா முருகா முத்து குமாரா, இந்த தமிழும் தெரிஞ்சவன். ஆனா இங்க அத்து விட்டா லுக்கு அத்தை விட்டா வடிவேல் மாதிரிதான் திங்க் பண்ண, என்னை வச்சு காமெடி பண்ணலையே அப்படின்னு கேட்காம கேட்கணும். எனக்கு கருவாடு மேல கூட ஒரு பாசம் உண்டு, இந்த அவார்டு மேல நம்பிக்கை இல்லை. ஒரு நிமிஷம், நான் பாடலாம் இங்க வரல, நான் கேட்க வந்தது ஓட்டு. நான் எதுக்கு உனக்கு பண்ணணும் பாட்டுங்க? நீ எப்படி இருந்தாலும் ஓட்டுக்கு கேட்க போற நோட்டு. வார்த்தையை விட்டா, மனசை விட்டா, எல்லாத்தையும் விட்டா, கடைசியில் அழுத்து விட்டா. ஒரு டைரக்டர் முதல்ல ஃபர்ஸ்ட் செலக்ஷன் கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு கேட்ட டைரக்டர், அவர் செலக்ட் பண்ணாரு. சூப்பர். அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே ரெண்டு. அவர் சொல்றாரு, ஒரே தெருல இருக்க, என்ன சந்திக்க முடியல, பேச முடியலன்னு. நான் என்ன வேணாம் நான் சொன்னேன். நண்பா ஜீவா, நீ என் பக்கம் நீ திரும்பல, நீ என்ன விரும்பல, நான் வார்த்தை ஒன்றும் வந்துட்டு அரும்பல, அவ்வளோதான் தற்கால். நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு வந்து ரெண்டு, இந்த படத்தோட ஹீரோவா அந்த ஜீவா செலக்ட் பண்ணுது. உடனே ஜீவா சிரிச்சோன்னே, எனக்கு ஜீவா ஏன் பிடிக்கும்னு கேட்டா, அவங்க அப்பாவை எனக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டா, என் இனிய நண்பர் புது வசந்தத்தை கொடுத்த அந்த விக்ரமன், அந்த ஒரு தன்னை உருவாக்கின தயாரிப்பாளன் மேல அந்த விக்ரமன் என்ற இயக்குனர் சங்கத்தின் தலைவர், அந்த அவருக்கு இருக்க அந்த ஆர்பி சௌத்ரி மேல அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த மரியாதை இருக்கு பாருங்க. விக்ரமனை பார்த்திருக்கிறேன், இசையமைப்பாளர் சிப்பியை பார்த்தேன். அவங்க ரெண்டு பேரும் ஆர்பி சௌத்ரி அவர்களை பத்தி சொல்லும் போது, தமிழ்நாட்டில் அத்தனை புது இயக்குநர்களை அறிமுகம் செய்து அந்த ஆர்பி சௌத்ரி என்ற ஒரு மனிதர், மாமனிதர், அவருக்குலாம் ஒரு மகனா பிறக்கிறதே பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஹீரோ. அதனாலதான் எனக்கு உடனே ஜீவா அவருக்கு வந்து ஒரு அல்வா கொடுத்து அடுத்த பட காட்சி டவுட்டை கேட்கக்கூடிய ரகமே நான் கிடையாது. ஏன்னா ஜீவா அடுத்த பையன் வந்து இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ, இந்த சிபிராஜ், ரொம்ப மரியாதை குறித்த நல்ல பையன். ஏன்னு கேட்டால் அவங்க அப்பா என் படத்தில் நடிச்சிருக்காரு, அவங்க அப்பா எனக்கு நல்ல நண்பர் சத்யராஜ். எல்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் மேலே போவான் கீழே வருமா, அதெல்லாம் வெற்றிலாம் சக்கரம் மாதிரி. அந்த சிபிராஜ் வந்து நல்ல ஒரு பண்பான பையன், எங்கே போனாலும் என்கிட்ட வந்து மரியாதையாக வந்து என்கிட்ட பேசுவார். இப்போ இந்த படத்துக்கு ஒரு கெட்டப்புக்கு வச்சிருக்காரு பொழுது தாடி. நானும் தாடி தான், பரவாயில்ல, என்னோட தாடி நிரந்தர தாடி. இப்போ நீ வந்து இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தாடி வச்சிருக்க, படத்துக்காக இல்லை, படத்துக்காக வைக்கலாம், ஓகே. ஆனால் நான் படத்துக்காலாம் தாடி வைக்கிறதே இல்லை, பரம்பரை தாடி இது. என்ன பார்த்தா பல பேர் தாடி, அது வச்சுங்க. அதனால எனக்கு சிபிராஜ் ரொம்ப பிடிக்கும், அவர் ரெண்டாவது ஹீரோ. அடுத்தது அந்த படத்தின் கதாநாயகி ஹன்சிகா, அந்த நல்ல நடிகைன்னு மட்டும்தான் எல்லாரும் சொன்னாங்க. நான் நடிகைகளை பற்றி அதிகமாக பேசுறது கிடையாது, நடிகைகளை பற்றி பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு, நல்ல ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஷீஸ் லைக் ரொம்ப ஒரு சின்ன பேபி மாதிரி அந்த பொண்ணு, அவ்வளோதான். அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். நான் சொல்கிறதுக்கு வேறு மேடை கிடைக்காது அப்படின்னு. வாழு திரைப்படம் வந்து யாரோ எடுத்த படம். நான் அதோடைய பிரச்சனைகள்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அத்தனை கோடி கடன் பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது, நான் ஒரு தெரியாத அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடிருந்தேன், தாறுமாறுன்னு. அந்த பாட்டு, அந்த படத்தை அந்த ப்ரொடியூசர் ஷூட் பண்ணாமல் போயிட்டாரு. அந்த பாட்டை நான் ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பாட்டு எடுக்கிறேன். அந்த பாட்டுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு கதாநாயகி திரும்ப கூப்பிட்டா வந்து நடிக்கணும்னு அவசியமே இல்லை. டிஆர் சார் கூப்பிட்டாரா, அது டிஆர் சார் கூட இல்லை, டிஆர் அங்கிள் சொன்னாரா, நான் வரேன் இன்னும் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம, எந்த வார்த்தையுமே சொல்லாம, அவ்வளவு கோஆபரேட் பண்ணி இரவெல்லாம் அந்த ஷூட்டிங் நடந்தப்ப ஒரு ஷாட் கூட டிலே பண்ணாம நடிச்சு கொடுத்த இப்படிப்பட்ட நடிகைகளும் தமிழ் திரை உலகத்துக்கு வட இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணுங்க நன்றி. ஏன்னு கேட்டா அவ்வளவுதான், அந்த பொண்ணை பத்தி தான் சொன்னேன். உடனே இதுக்கு வேற திங்கிங்லாம் போனா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பே கிடையாது. நானும் ஜேர்னலிஸ்ட் தானே, நானும் டிராஜ் உஷா பத்திரிகை நடத்தினேன், இப்போ குரல் டிவி நடத்திக்கிட்டு இருக்கேன், kural.tv.com. எதற்காக இதை சொல்றேன்னா, என்ன நான் பேச வரல, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா பேசணும்னு கடைசியில் இவ்வளவு பில்டப் கொடுத்து இதை வந்து ஒரு மீடியாவில் ஒரு இது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய செல்லகுமாரை இனிமே வந்து அனாவசியமா இன்னும் உங்க வார்த்தையை நான் நம்ப மாட்டேன் செல்லகுமார். என்ன நீங்க வந்து எனக்கு வந்து யாருக்கு வேணா அல்வா கொடுங்க, எனக்கு மட்டும் அல்வா கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா சத்யராஜ் சார் அல்வா கொடுக்கலாம், சிபிராஜ் கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன்.
ஏன்னா சத்யராஜானா எனக்கு மட்டும் அல்வா கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் சொல்றாரு, டிஆர் சாருக்கு என் விஷயம் எல்லாம் தெரியும் சிபி, நான் அவர்கிட்ட மட்டும் அல்வா கொடுக்க முடியாது, எனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்த பெரிய ஆள் அவருன்னு ஒரு மேடையிலே பேசுறா சிபிக்கு தெரியும். அதனால வந்து பிடி செல்வகுமார் ஒரு யதார்த்தமான மனுஷர், நல்லா வரவேற்று பேசின தம்பி, என்ன வாழ்க வளர்க கொஞ்சம். ஆனால் உன் பேர் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, அது வருத்தி பரவாயில்ல. மாதவன், ஆதவனே, ஆதவன் என்றால் கதிரவன், ஆதவன் என்றால் ஒளியோடு இருப்பான். நீ நல்ல வார்த்தை ஜாலத்தோடு வந்து பேசுனதுக்கு நன்றி, வாழ்க. இன்னொன்று ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்தில் படத்தில் அது அப்படி எடுத்திருக்காங்க இப்படி எடுத்திருக்காங்க என்ன பண்ணி சொல்கிறேன்னு வச்சுங்களேன், எதை பற்றியுமே தெரியாமல் ஒரே ஒரு பாட்டு ப்ளே பண்ணாங்க, அதை வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இந்த படத்தில் அப்படி இருக்குமா அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப பொய்ங்க. எதுவுமே தெரியாமல் அங்கே இன்னொன்று நான் என்ன கோடம்பாக்கத்தில் இந்த ஃபங்க்ஷன்லாம் வச்சுட்டு என்னை கூப்பிடாதப்பான்னு சொன்னேன். வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக்குங்க. இந்த டிராஃபிக்கில் நான் வந்து அந்த காலத்தில் நான் எஸ்ஏசிலாம் வந்தப்போ நாங்களாம் ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த கோடம்பாக்கத்துக்கு வந்து படம் எடுத்து செட்டு போட்டு எடுத்த காலம் அதெல்லாம் வேற. இந்த காலம் மாறி போச்சு. நான் லேட்டாக வந்துன்னு என்னோட எதுக்கு இதை லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா, வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, என்னுடைய கலை உலகத்தை சேர்ந்த நண்பர்களே, எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, ஒளிப்பதிவாளர்களே, எல்லாருக்கும், புகைப்பட கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் லேட்டாக வந்துட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு காரில் வந்தேன், அது அந்த கார் வந்து இவ்வளோ லேட்டாக வரும் நான் வாழ்க்கையில் என்னோட கார் இல்லை, என் டிரைவர் இல்லை. என் டிரைவராக இருந்தால் நான் வந்து பயங்கரமாக எஸ்சி ஒன்று சொன்னார், டயர் வேணும் அப்படி, வாழ்க்கையில் வந்து ஃபயர் வேணும்னாரு. அவர் ஃபயர் வேணும், ஃபயர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நான் என்ன சொல்லணும்னா, ஒயர் இருந்தால் தான் கரெக்டு, ஒயர் இருந்தால் தான் கரண்ட்டு, டயர் இருந்தால் தான் காரு. அதே மாதிரி ஃபயர் இருந்தால் தான் ஒரு இயக்குனரோட எல்லாருக்குமே லைஃப்பில் ஃபயர் வேணும். எஸ்ஏசி சொன்ன அந்த ஃபயர் இந்த டைரக்டர்கிட்ட பேசுனதுலேயே பார்த்தேன். வாழ்த்துக்கள். இந்த பாட்டு வந்து என்கிட்ட சொன்னார் நம்ம பிடி செல்வகுமார், இந்த பாட்டை நீங்கள் பாடணும், படத்தில் ஆடணும்னு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரொம்ப ஒரு நானே பாடி நானே ஆடுறதுலாம் இருந்தால் இதில் என்ன விஷயம்னு எனக்கே தெரில. ஏன்னா அதாவது வடிவேல் மாதிரி தான் திங்க் பண்ணு, என்னை வச்சு காமெடி பண்ணலையே அப்படின்னு கேட்காம கேட்கணும் போல இருந்தது. ஏன்னா ரொம்ப இப்போ இன்னொன்று சார், நான் வந்து நான் முன்னெல்லாம் வேகமாக பேசுவேன், கோபமாக. இனிமேல் அதெல்லாம் பேசுகிறேன். நான் வந்து என்ன முட்டாள்னு சொல்கிறேன். அது இதில் எதுக்கு? நான் அடுத்தவனை மாற்றுறதோட என்ன மாற்றிக்கிட்டேன். நீ என்ன இப்படின்றியா போகணும், எனக்கு என்னோட அறிவு அவ்வளோதான்றியா, பரவாயில்ல, என் ஞானம் அவ்வளோதான். நான் தெரியாதனமாக படித்த படிப்பு கொஞ்சம் தான். நான் கொஞ்சோண்டு எம்ஏ படிச்சுட்டேன், எம்ஹெச்டி படிச்சுட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் லா படிக்கிறது, எல்எல்பி படித்தேன், அது முடிச்சு சட்டம் படித்தேன், அப்புறம் பிஹெச்டி பண்ணேன். இந்த படிப்பில் இதெல்லாம் பெற்ற அறிவு பத்தலை, இன்னும் கொஞ்சம் அறிவை தர வேண்டும் என்று கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். இந்த போக்கி ராஜா ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், இதுதான் பெரிய விஷயம். ஆனால் நான் பேசுகிற ஸ்டைலில் பேசாமல் பேசுகிற மாதிரி அதான் புது விஷயம். தீராஜேந்திர வெறும் எதுக்கு மௌனம் மட்டும்தான், எதுக்கு மௌனம் இல்லை, எனக்கு அடுக்கு மொழியும் பேச தெரியும், எல்லா மொழியும் பேச தெரியும். తెలుగు కావాలంటే తెలుగు కూడా బాగా తెలుసు, ఆంజనేయులకు బాగా తెలుసు. తెలుగు అంటే తెలుగు, హిందీ అంటే హిందీ మాలుమే, కన్నడ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, மலையாளம் சிவித மீன்ஸ் மலையாளம் குறைச்சி அறியும். நான் மலையாளம் பறையும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் என்றால் நான் இங்கிலீஷும் கூட பேசும். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் இனிமேல் பேசுவேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு எந்த பட்டம் கொடுத்து நான் எந்த இடத்துல எனக்கு கூட நான் ஒரு என்னை உட்கார வந்தாங்க, இது ஹன்சிகா உட்காந்துருந்தாங்க, அதுக்கு பக்கத்தில் இந்த சேர் இருந்தது, நான் போய் உட்காந்தேன்னா நான் இந்த நாற்காலிக்கெல்லாம் ஆசைப்படுறவனே இல்லை. அதே மாதிரி நாற்காலிலாம் வேணும்னு நாட்டில் அலையறவனுக்கு மத்தியில் கதாநாயகிய கை கூட தொட்டு நடிக்காம ஒரு வாழ்க்கையில் இத்தனை வருஷம் ஒரு சீன் சொல்லி கொடுக்கறது கூட ஒரு பொண்ணை தொடாம 35 வருஷம் ஆட முடியுமா வாழ்ந்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் யாரும் அவார்டே தர மாட்டாங்க, எனக்கு தேவையே இல்லை. ஏன்னு தெரியுமா, இன்ன வரைக்கும் நான் அவார்டுக்கு அலைஞ்சதே கிடையாது. என்னோட முதல் படத்தில் கூடையில கருவாடு கூந்தலிலே பூக்காடுன்னு எழுதுன்னு தெரியுமா. எனக்கு கருவாடு மேல கூட ஒரு பாசம் உண்டு, இந்த அவார்டு மேல நம்பிக்கையே இல்லை. ஏன்னு கேட்டா கருவாடும் காசு கொடுத்தா வாங்கணும், இந்த காலத்துல அவார்டும் காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த மாதிரி அவார்டு எனக்கு மக்கள் கொடுத்த இது அந்த ரிவார்டு அது மட்டுமே எனக்கு போரும், வேற எதுவுமே வேணாம். ஆனா ஒண்ணு மட்டும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஏதோ சம்பந்தமே இல்லாத இவ்வளவு விஷயங்களை வெளியே பணியாற்றின அத்தனை பேருக்கும், வெளியிடக்கூடியவர்களுக்கும், இன்னொன்று என்னுடைய நண்பர் பிடி செல்வகுமார் உருவாக்குன எஸ்சிஎஸ்சிக்கும்,
நான் ஒரு அவர் சார்பாக எல்லாருக்கும் ஒன்று வாழ்த்துதலையும் நன்றியும் இயக்குனர். ஏன்னு கேட்டால் என்னையும் வந்து பாட வைக்கணும், என்னையும் ஆட வைக்கணும்னு நினைச்ச ஒரு ரசிகனா அந்த மனிதன் இருந்ததுக்காக அந்த கலைஞனுக்கு ஒரு நிமிஷம். நான் பாடலாம் இங்கே வரல. ஏன்னா தேர்தலுக்கு போனால் மேடையில் பேச சொல்லுவாங்க. மேடையில் நான் இந்த இப்போ தேர்தல் காலம் வருதுல, மேடையில் பேசுன தலைவா ஒரு பாட்டு பாடுங்க. நான் கேட்க வந்தது ஓட்டு, நான் எதுக்கு உனக்கு பாடணும் பாட்டுங்க. நீ எப்படி இருந்தாலும் ஓட்டுக்கு கேட்க போற நோட்டு, அப்புறமா இப்ப எதுக்கு பாட்டுங்க. நான் கவல் நோ ப்ராப்ளம் ஃப்ராங்க். அப்புறமா ஓட்டு இன்னொன்று போட்டாக்க இந்த தேர்தல் காலம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். தேர்தல் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா மக்கள் ஒவ்வொரு கட்சிக்காரங்க ஓட்டு கேட்டிருப்பாங்க, பயங்கரமா பேசுவான். மக்கள் போகல பயங்கரம் இப்படி கையாட்டுவான், இப்படி சிரிச்சுக்கிட்டே கையாட்டும். என்ன மக்கள் கையாட்டுறாங்கன்னா, போயிட்டு வா உனக்கு ஓட்டு இல்லை, போயிட்டு வா உனக்கு ஓட்டு இல்லை. நான் ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சவன். இந்த ஃபேஸ் ரீடிங் தெரியாட்ட இத்தனை புதுமுகளை நான் அறிமுகப்படுத்திட முடியுமா? நான் அறிமுகப்படுத்தின புதுமுகளை இப்படிதான் கிளிக் ஆக முடியுமா? அதனால கிளைமாஸா ஒன்னே ஒன்று, அத்து விட்டா அத்து விட்டா. அது என்ன அத்து விட்டா அப்படின்னு கேட்டாக்கா, அது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அறுத்து விட்டா, அதான் அத்து விட்டா. ஆனா எப்ப ஒரு பொண்ணு அத்து விடுறா? நாங்களும் என்னன்னு கேட்டா கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு எழுதி அந்த காலத்துல வந்த காலத்துல என்ன அத்து விட்டா அப்படின்னு விவேக் சொன்னா, நான் சொல்றேன் பொண்ணு ஃபர்ஸ்ட் எங்க காதல் ஸ்டார்ட் ஆகுது? மச்சான் லுக்கு விட்டா, ஓகே மச்சான். அடுத்து லுக்க விட்டா, அத்தை விட்டா, அப்புறமா என்ன விட்டா? மச்சான் அப்படியே முடிய குதிரை ஜாட விடுறா. அடுத்து ஜாட விட்டா, ஓகே மச்சான். ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அப்படி டைலாக் ஒன்று விட்டா, அத்தை விட்டா விடு. அடுத்தது மச்சான் கொஞ்சம் ஃபாலோ பண்றியா அப்படின்னு சொன்னா, அடுத்து வார்த்தையை விட்டா, சரி அத்தை விட்டா. அப்புறமா என்ன? அடுத்து என்ன விட்டா அப்படின்னு விட்டா, ஒன்னு SMS விட்டா, அப்புறமா வார்த்தையை விட்டா, மனசை விட்டா, எல்லாத்தையும் விட்டா, கடைசியில் அத்து விட்டா. இப்படிதான். எப்படின்னு கேட்டா, அப்படியே அப்படி தூண்டி போட்டோம்னா, அதுல எற வச்சோம்னா அப்படியே அந்த மீன் சிக்கு சிக்கு சிக்குன்னு அப்படியே இழுக்கும். அப்படி இழுக்கிற மாதிரி அப்படியே இழுப்பா. அத்தை விட்டா இத்த விட்டா, அத்தை விட்டா இத்த விட்டான்னு பேசிக்கிட்டே இருப்பான். கடைசியில் அத்து விட்டா. இதுதான் பசங்களோட நிலைமை. அதனால அந்த சிங்கிள் ட்ராக் வந்து விவேக் ஓகே குட் இதுமாதிரி. ஆனா இன்னொன்னு, இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு இப்படிதான் எழுதணும். நான் திரும்ப அந்த காலத்துல ஒருதலை ராகத்தை மாதிரி எழுதுனா, இதெல்லாம் என்ன மொழியில பேசிட்டு இருக்க அத்தியாருன்றோம். ஏன்னா இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், நடைமறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன், வடமிழந்த தேர் ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிடந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். அன்னைக்கெல்லாம் இலக்கியத்தை ரசிச்சான், தமிழ் தெரிஞ்சுது. ஆனா பூத்தால் மலர் முதிரும் நெஞ்சில் பூத்தால் உதிரவில்லை, நிலவும் தேய்ந்து வளரும் அவள் நினைவோ தேயவில்லை. இந்த தமிழ்ல பேசணும்னா ஒரு சிங்கிள் இங்கிலீஷ் வார்த்தை பேச கலக்காம, ஒரு ரைமிங் இல்லாம இலக்கிய தமிழ்ல நான் 24 மணி நேரம் பேச முடியும். அது ஒரு காலம். அந்த காலம் வேற, அதெல்லாம் மலையேறி விட்டது. இந்த காலம் அத்து விட்டா காலம். இந்த காலத்துக்கு மாறி படம் எடுக்கக்கூடிய, நான் சொல்றது யதார்த்தத்தை பேசுறேன். காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க. காலம் மாறணும், நம்மளை மாத்திக்கணும். நான் மாற மாட்டேன் நின்றுட்டு இருந்தா உன்னை விட்டுட்டு வண்டி போயிடும். இல்லைன்னா டிஆர் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தோம், லேட்டா வந்தாலும் நீ சட்டன் ஹி வில் டிலே பட் ஹி won't deny சொன்னான். அந்த ஜோதிட ஆராய்ச்சியும் தெரிஞ்ச காரணத்தால லேட்டா வந்தாலும் டிஆரையும் கடைசியில பேச விடணும்னு. கடைசியில பேசினாலும் ஏன் கடைசியில பேச வரைக்கும் கூட்டம் இல்லாம எழுந்து போலாம சேலஞ்சு தான், வேற ஒண்ணும் இல்லை. இது தலைக்கணம் அல்ல, தன்னம்பிக்கையின் இலக்கணம். தப்பா எடுத்துக்க கூடாது. இன்னொன்னு, ஒரு நிமிஷம், எந்த மேடை கொடுத்தாலும் என்ன வேணா மேடை கொடுங்க. கிருபானந்த வாரியார் மாதிரி போய் பேசணும் ஒரு மேடை கொடுங்க. முருகனை பத்தி சொல்லணுமா? அங்க எதுவுமே சம்பந்தம். வேலுடையவனே, விடியுடையவனே, கோளுடையவனே, குன்றுடையவனே, மலையுடையவனே, மயிலுடையவனே, மதியுடையவனே, மணியுடையவனே, அருவுடையுடையவனே, ஆறு முகமுடையவனே, ஏறு நடையுடையவனே, தமிழ் மடையுடையவனே, தெய்வாம்சம் நிறைந்தவனே, தெய்வானையை மணந்தவனே, அள்ளி மனம் கொடுத்தவனே, வள்ளிக்கரம் பிடித்தவனே, சேவற்கொடி வடித்தவனே, காதற் கவி படித்தவனே, பன்முகனே, நன்முகனே, இன்முகனே, சண்முகனே, அப்பா முருகா முத்து குமரா. இந்த தமிழும் தெரிஞ்சவன். ஆனா இங்க அத்து விட்டா, லுக்கு அத்த விட்டா, ஜாட அத்த விட்டா,
வார்த்தை அத்தை விட்டா மனுஷன் அப்படியே, அதுக்கப்புறம் வார்த்தையை விட்டா, அப்புறம் அத்தை விட்டா, இதை விட்டா, மனசை விட்டா, எல்லாம் விட்டா, SMS விட்டா, சார்ஜ் பண்றதுக்கு தூண்டி விட்டா, கடைசியில் அத்து விட்டா. இது லேட்டஸ்ட் இந்த காலம். அதனால காலம் புரிஞ்சு படம் எடுக்கக்கூடிய பிடி செல்வகுமாரையும் இந்த குழுவினர்களையும் வாழ்த்தி இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பளித்து பொறுமையா காத்திருந்த உங்க அனைவருக்கும் பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். 42 வருஷம் சர்வீஸில் ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி ஒரு கேரக்டர் செய்கிறேன். நான் ரொம்ப திமிர் பிடிச்சிருவேன். அது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் சொல்லுவீங்க மனசுக்குள்ளே, அதெல்லாம் தெரியும்டா உன்னை பற்றின்னு. நான் தெலுங்காரன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா தமிழ் ஆள்னு அப்புறம் தான் சொன்னாங்க. அப்புறம் ஒரு பத்திரிக்கார் கால் மேலே காலை போட்டாங்க. இவ்வளோ தூரம் தெரிஞ்சது தப்பு தானே, அதுக்கு ஒரு போராட்டம். இந்த தேட்டருக்கு முன்னாடி கத்திக்கிட்டு, சித்தார்த்துக்கிட்ட முன்னாடி கத்திக்கிட்டு, இந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டு அண்ணே என்ன பிச்சுட்டிங்கண்ணா, அதே மாதிரி வந்து பேசுங்கண்ணே, அதே மாதிரி நடிங்கண்ணே, 300 படம் நடிச்சிருக்கேன், அதை விடுங்கண்ணே. இந்த டீம் லீடர் சித்தார்த் கடலூரில் போய் சர்வே எடுத்திருக்கான் இந்த வெள்ளத்துக்கு. அண்ட் சிங் சார், யோர் வாய்ஸ் இஸ் வெரி குட் சார். அது சொன்னேன், தாடிங்களா டே அறிவு வர வேடா உங்களுக்கு.